சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஜெர்மனிய வரலாற்றில் இருண்ட பக்கத்தில் கடைக்காரர்களின் கடை ஜன்னல்களின் மீது ஒரு வெறிபிடித்த கும்பல் ஒன்று கல்களை வீசி தாக்கியது. குழந்தைகளும் பெண்களும் பொதுவெளியில் அவமானப்படுத்தப்பட்டனர். அரசாங்கத்தின் இந்த மாதிரியான அடக்குமுறைகளுக்கு எதிராக டியட்ரிக் பான்கரிஃப் அப்படிங்கிற இளம் பாதிரியார் பொதுமக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தார். அவர் பல வருடங்களாக மக்கள் மனதை மாற்றுவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். பான்ஹாஃபர் ஒரு நாள் வேலை முடித்து வீட்டுக்கு போகும்போது அவரை கைது பண்ணி கூப்பிட்டு போறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவருடைய அப்பா அவருக்கு கூறினார். பான்ஹாஃபர் சிறையில் இருக்கும்போது சிந்தனையாளர்களும் கவிஞர்களும் நிறைந்த இந்த நாடு எப்படி கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் கோழைகளும் நிறைந்ததாக மாறிடுச்சு அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டு இருந்தாரு. இறுதியா இதுக்கெல்லாம் காரணம் தீமையான எண்ணங்களை விட முட்டாள்தனம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்றாரு. அவர் சிறையில் இருந்து எழுதின கடிதங்கள்ல நன்மைக்கு எதிரான போரில் தீமைகளை விட முட்டாள்தனம் அதிக அபாயமானது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. ஏன்னா தீமைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு எதிராக போராடி பலத்தை உபயோகப்படுத்தி அவற்றை தடுக்கலாம். ஆனா முட்டாள்தனத்துக்கு எதிராக தற்காத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்கு எதிராக போராடுறதோ பலத்தை உபயோகப்படுத்துறதோ எந்த பலனும் தரப்போறதில்ல. செவிடற்காதிர் ஊதிய சங்குதான். ஒரு முட்டாளிடம் உண்மைகளை தெளிவாக எடுத்து சொன்னாலும் அவன் அதை நம்ப மாட்டான். நீங்க மறுபடியும் உண்மைகளை எடுத்து சொன்னாலும் அதனால ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டுருவான். தன் கருத்துக்களை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு முட்டாளிடம் உண்மைகளை சொல்லிட்டே இருந்தீங்கன்னாக்க அவன் கோபமாகி மற்றவங்களை தாக்குற அளவுக்கு ஒரு அபாயகரமான ஆளா மாறிடுவான். அதனால ஒரு தீயவனை எதிர்கொள்றதை விட ஒரு முட்டாளை எதிர்கொள்ளும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு முட்டாள்கிட்ட காரியம் சாதிக்கணும்னா அவனுடைய முட்டாள்தனத்தின் பின்னணியை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆனா ஒன்றை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிடணும். முட்டாள்தனம்ங்கிறது அறிவு குறைபாடுனால வர்றதில்ல, அது நேர்மை குறைபாடுனால வர்றது. சிலருக்கு புத்தி கூர்மை அளவுக்கு அதிகமாக இருக்கும், ஆனா அவங்க நடவடிக்கைகள் எல்லாமே முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். சிலருக்கு அறிவு வேணா குறைவா இருக்கலாம், பட் அவங்க நடவடிக்கை எதுவுமே முட்டாள்தனமா இருக்காது. முட்டாள்தனம் பிறவியிலே உள்ள குறைபாடு கிடையாது. சில சூழ்நிலைகள் அவர்களை முட்டாளாக்கி விடுகிறது. அப்படி மாறுவதற்கு அவர்களே அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். ஒருவர் ஒரு கும்பலோடு இருக்கிறத விட தனியா இருக்கும்போது முட்டாள்தனமான நடவடிக்கைகள் குறைவா தான் இருக்குது. எனவே முட்டாள்தனம் என்கிறது ஒருவருடைய சொந்த உளவியலை விட மற்றவங்களோட சமூகத்தில் எப்படி பழகுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரியுது. ஒருவருடைய அதிகார பசிக்கு சமூகத்தில் நிறைய பேருடைய முட்டாள்தனம் தேவைப்படுகிறதுங்கிறதான் ஒரு விதி. மதம் சார்ந்திருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்திருந்தாலும் சரி, அதிகார வெறி முட்டாள்தனம்ங்கிற நோயை பல பேர்கிட்ட தொற்ற வைக்குது. இங்கே என்ன நடக்கிறது என்றால் மனிதருடைய புத்திசாலித்தனம் போன்ற குணங்கள் உடனடியாக திடீரென குறைந்து போவதில்லை. அளவுக்கு அதிகமான சமாளிக்க முடியாத அதிகார சக்திக்கு முன்னாடி தங்கள் சுதந்திரத்தை விட்டு கொடுத்து மனதறிந்தே தங்கள் தனித்துவத்தை இழந்து விடுகிறார்கள். ஒரு முட்டாள் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறதுனால அவனால தனித்து இயங்க முடியும் அப்படின்ட்டு நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. அவனிடம் பேச ஆரம்பித்த உடனேயே நமக்கு ஒன்று புரிந்துவிடும். நாம் ஒன்றும் ஒரு தனி மனிதனிடம் பேசிக்கொண்டிருக்கவில்லை. போதை கொடுக்கும் புகழ்ச்சி வார்த்தைகள், கோஷங்கள் இவைகள் தான் அவனை ஆக்கிரமித்து இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் போல அறிவு குருடாகி தன்னையே தவறா பயன்படுத்துற நிலைமைக்கு வந்துடுறான். இரக்கம் இல்லா ஒரு மூர்க்கனா மாறிறனால ஒரு முட்டாளால எந்த விதமான மோசமான செயலையும் செய்ய முடியும். தான் செய்யறது கெட்ட விஷயங்கிறத கூட அவனால புரிஞ்சிக்க முடியாது. கடுமையான முயற்சிகள் எடுத்து தான் அவனை முட்டாள்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். அறிவுரைகள் மட்டும் பத்தாது. இதுல ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிடணும். அவன் தானாவே உள்ளுக்குள்ளேயே திருந்துறதுக்கு முன்னாடி வெளிப்புறத்திலிருந்து திருந்துறதற்கான நிகழ்வுகள் நிச்சயம் நடந்தே ஆகணும். வெளிப்புற நிகழ்வுகள் நடக்கிற வரைக்கும் அவனை நம்ம திருத்துறதுக்கான முயற்சிகளை கொஞ்ச நாள் கைவிட்டு தான் ஆகணும். ஹிட்லருக்கு எதிராக சதி செய்ததா குற்றம் சாட்டப்பட்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 1945ஆம் வருடம் ஃப்ளாசம்பர்க் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல பான்ஹாஃபர் கொல்லப்பட்டார். அதிலிருந்து 2 வாரங்கள் கழித்து அந்த முகாமை அமெரிக்க படைகள் கைப்பற்றி அதில் உள்ளவர்களை விடுவித்தனர். நம்முடைய செயல்கள் நம்முடைய எண்ணங்களை மட்டும் சார்ந்ததல்ல, நாம்
பொறுப்பை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோமா என்பதை பொறுத்துதான் செயல்கள் அமையும். அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு எப்படி விட்டுட்டு போகிறத பொறுத்து தான் ஒரு சமூகம் நல்லதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் பான்ஹாஃபர். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.